உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் 18 வெஃப்காமை. திருக்குறள் 171. நடுவின்றி நன்பொருள் வெஃப்கிற் குடிபொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும். விளக்கம். நியாயமில்லாமல் நல்ல பொருளை வெஃபக்கும் ஒருவன் தனது குடிப்பெருமையையும் இழக்கிறான். அது தவறுகளையும் ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டு: ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் பெறுவதைப் போல இது குடிக்கே பழிக்காகிறது. திருக்குறள் 172. படுபயன் வெஃப்கிப் பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். விளக்கம். நடுவுநிலைமை காக்க விரும்பும் நாகரீகமானவர் உடனடி லாபத்துக்காக பழிக்கு உள்ளாகும் செயலைச் செய்வதில்லை. எடுத்துக்காட்டு: ஒரு ஆசிரியர் தன்னை நம்பி வந்த மாணவனை மோசடி செய்வது போன்றது. திருக்குறள் 173. சிற்றின்பம் வெஃப்கி எரநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். விளக்கம். சிறிய இன்பத்துக்காக அறமல்லாத செயல்கள் செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்தவர்கள் உண்மையான மகிழ்ச்சியை நாடுகிறார்கள். எடுத்துக்காட்டு: தற்காலிக லாபத்திற்காக தவறான வழியில் செல்லாத வணிகர். திருக்குறள் 174. இளமென்று வெஃப்குதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். விளக்கம். முன்னேற்றமின்றி இருப்பது தவிர்க்க முடியாதது எனக் கருதி நல்லறிவு கொண்டவர்கள் பிறரின் பொருளை வெஃபக்குவதில்லை. எடுத்துக்காட்டு: வறுமையிலும் நேர்மையை கடைபிடிக்கும் மாணவி. திருக்குறள் 175. அஃப்கி யகன்ற அறிவென்னாம் யார்மாட்டும் வெஃப்கி வெறிய செய்யின். விளக்கம். பிறருடையதை வெஃப்கி நியாயமற்ற செயல்களில் ஈடுபடுவோர் அறிவு உள்ளவர்களாக கருதப்பட மாட்டார்கள். எடுத்துக்காட்டு: படைப்பாளி ஒருவர் மற்றவரின் படைப்பை திருடுவது. திருக்குறள் 176. அருள் வெஃப்கி யாத்ரின் கண் நின்றான் பொருள் வெஃப்கி பொல்லாத சூழக் கெடும். விளக்கம். அருள் நெறியில் நிலைத்திருக்கும் ஒருவன் பொருளை வெஃப்கி தவறான சூழலில் இயங்கினால் அழிவதற்கே இடமளிக்கிறான். எடுத்துக்காட்டு: ஆச்சாரியராக இருந்தவர் நிதி மோசடி செய்வது. திருக்குறள் 177. வேண்டற்க வெஃப்கியாமாக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன். விளக்கம். அநியாயமாக வெஃப்கி கிடைத்த வளம் பயனற்றதாகவும் அழிவுடனும் முடியும். எடுத்துக்காட்டு: மாயை வழியே சம்பாதித்த பணம் திடீரென மாயமாகும். திருக்குறள் 178. அஃப்காமை செல்வத்திற்கியாதெனின் வெஃப்காமை வேண்டும் பிறன்கை பொருள். விளக்கம். செல்வத்தின் சிறந்த பண்புகள் எது எனில் பிறருடைய பொருளை வெஃப்காததுதான். எடுத்துக்காட்டு: உழைத்து சம்பாதிக்க விரும்பும் வியாபாரி. திருக்குறள் 179. அறனறிந்து வெஃப்கா அறிவுடையார் சேர்ந்து திறனறிந் தாங்கே திரு. விளக்கம். அறம் பின்பற்றி பிறர் சொத்தினை வெஃப்காத அறிவுடையோரிடமே உண்மையான செல்வம் நிலைபெறும். எடுத்துக்காட்டு: சாதாரண வாழ்க்கை வாழும் நேர்மையான அரசியல் தலைவர். திருக்குறள் 180. இரலீனும் எண்ணாது வெஃப்கின் விரலீனும் வேண்டாமை எனுஞ் செருக்கு. விளக்கம். வெற்றியில்லாமல் இருந்தாலும் வெஃப்காமல் இருப்பது உண்மையான வலிமையின் அறிகுறியாகும். எடுத்துக்காட்டு: போரில் தோற்றதும் தன் பண்பை இழக்காத வீரன். Please subscribe, like and comments.